ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஸ்டமருக்காக ஒரு கஸ்டமைஸ்டான ஆம்ப் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஆம்ப்பு நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். நம்ம எதாவது பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. பட் நம்ம சேனலில் போட்டதில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக வீடியோ போடுறோம் நம்ம. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச கஸ்டமர் தான். ஸோ நம்ம ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ அவர் அவருடைய ஒரு ஷாப்காக கேட்டிருந்தார். ஷாப் அப்படின்னா எப்படின்னா ஒரு மல்டி பர்பஸ் தான். ஸோ ஷாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெளியே அவுட்ரு போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக பண்ணியிருக்கோம் நம்ம. அதே மாதிரி குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக நல்லா லைஃப் டைம் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதை ப்ரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன், தமிழ்லேயும் போட்டிருக்கேன், பார்த்துக்க நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் உங்கள் ஸ்பீக்கர் தான் தெரியும் உங்களுக்கு. பட் எப்படின்னா அது ஸ்பீக்கர் ப்ளஸ் இன்பில்டு யூஎஸ்பி, ப்ளூடூத், ஆக்ஸ், எஃப்எம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பவராக பொருளை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ். இது ஒரு 1.5 அடி ஹைட் உங்களுக்கு. இது 1.5 அடி பாக்ஸ். இது இந்த பாக்ஸில் நான் ஒரு 8 இன்ச்சு ஒரு ஊஃபர் ஸ்பீக்கர் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த ஸ்பீக்கரில் உங்களுக்கு பாட்டும் வரும், பேஸும் வரும் உங்களுக்கு. ஸோ ஊஃபர் ஸ்பீக்கர் இது. ஃப்ரண்டில் இருக்க அந்த நெட்டு ரொம்ப குவாலிட்டியாக போட்டிருக்கும். சில வீட்டில் அந்த குழந்தைய கையை விட்டு ஸ்பீக்கர் உடச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எந்த இஷ்யூவில் வராது. அதே மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஏன்னா நல்லா சேஃப்டியாக நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்கும். இது ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி மில்லனத்தில் ஒரு நல்லா டியூட்டர் போட்டிருக்கும், நல்லா ஹை குவாலிட்டி ஸ்பீக்கர் போட்டிருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கான ஆம்பிளிஃபை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த இடத்துல ஒரு அக்ரிலிக் பேனல், ஆக்சுவலாக வண்டிக்காக பண்ணுற பேனல் இது. ஸோ அதான் நம்ம போட்டு டிசைன் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ இது உள்ளே டிரான்ஸ்ஃபார்மர், போர்ட்ஸு எல்லாமே உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிட்டு எப்படின்னா இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்குள்ளே எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு கரண்ட்டு ஒயர், ஸோ இந்த இடத்துல கரண்ட்டோட ஒயர், ஏசி கரண்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இது மட்டும் நீங்கள் கரண்ட்டை நீங்கள் மாட்டினா மட்டும் போதும். ஸோ ப்ளக்குன்னு ஆல்ரெடி இங்கே மாட்டிருக்கேன் நான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அங்கேருந்து கரண்ட் கொடுத்தா மட்டும் போதும் உங்களுக்கு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது எப்படின்னா நீங்கள் பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். பென்ட்ரைவ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல கீழே மெமரி கார்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மெமரி கார்டு, ஆக்ஸு, பென்ட்ரைவு ப்ளஸ் எஃப்எம் ஆப்ஷன் இருக்குது. கூட உங்களுக்கு நீங்கள் ப்ளூடூத் போட்டுக்கலாம் நீங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பீக்கரோட ஹைலைட் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே நான் கண்ட்ரோல் கொடுத்துக்க மாட்டேன். ஸோ எல்லாமே இதுக்கு கார்பன் அக்ரிலிக் பேனல். இந்த இடத்துல நல்லா ப்ரௌன் கலர் போட்டப்போ இங்கே ஒயிட்டில் போட்டப்போ நல்லா எங்கேயும் பண்ணி சூப்பராக இருக்கும். இந்த கஸ்டம் எதுவுமே கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக அட்வான்ஸாக பண்ணிக்கணும் நம்ம. எப்படின்னா இதில் வர்ற இந்த வால்யூமு, பேஸு, ட்ரிபிள் எல்லாம் நீங்கள் ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் ஒன்றா சொல்லி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரிமோட்டில் இது இப்போ செட்டில் சவுண்டை மீட் பண்ணுறது, இது சாங் பாஸ் ப்ளே பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ வால்யூம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். இது பார்த்தா உங்களுடைய மெமரி கார்டாக இல்லை பென்ட்ரைவாக சூஸ் பண்ணுறது. ப்ளஸ் எஃப்எம் ஸ்கேனுக்கு இதே பட்டனாக ஸ்கேன் பண்ண போகிறீங்க. அப்புறம் இந்த பாட்டு ரிப்பீட் மோடில் போடுறது, மோடு. இந்த மோடு ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ளூடூத்து, பென்ட்ரைவு, ஆக்ஸு எல்லாம் ஒன்றா மோடு பார்த்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு இதில் சாங்ஸ் நீங்கள் நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ வால்யூம் இங்கேயும் பட்டன், வால்யூம் அப் அண்ட் டவுன் இங்கேயும் இருக்கும், இங்கேயும் கொடுத்துருப்பாங்க, வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக இந்த ஈக்குவல்ஸ் பட்டன், எப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வாங்க ப்ளே பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆம்ப் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாஸில் இருக்குது. இப்போ வாங்க இந்த ஈக்குவல் பட்டன் இருக்கா, ப்ரெஸ் பண்ண பாருங்க. இப்போ அங்கே பேஸ் 4 காட்டுதா. அப்படி நீங்கள் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆம்பிள் நீங்கள் இப்போ ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணுறப்ப பேஸ் காட்டுது. பேஸ் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேஸ் அப் டு 9 வச்சுக்கிறேன் நான். 9 தான் டாப்பு. அப்படி குறைச்சோம்னா பேஸ் குறைச்சிக்கலாம். நீங்கள் ஒரு பாட்டு போடுறப்ப அந்த பாட்டில் வர பேஸ் இப்போ மைனஸ் வந்துச்சு, இப்போ -9 வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பேஸ் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி திருப்பி நீங்கள் அந்த ஈக்குவல்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ் காட்டுதுங்களா. அடுத்து பாருங்க டிஆர், ட்ரிபிள். ஸோ நீங்கள் ட்ரிபிள் வச்சுருப்பாங்க. திரும்ப ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ட்ரிபிள் கூட்டி காட்டுறேன். இப்போ ஆல்ரெடி 9லாம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ குறைச்சிக்கலாம் நீங்கள். ட்ரிபிள் 8, 7, 6, 5, 4 மாதிரி நீங்கள் ட்ரிபிள் குறைச்சிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் இது வச்சு காட்டுறேன். ட்ரிபிள் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நாம்பிள் திரும்ப ஈக்குவல்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ அந்த என்யூப்னா இது மைக் வால்யூம், எக்கோ. நல்லா மைக் எக்கோ லைன் தரல, கஷ்டம்லாம் வேணும் கேட்கலாம். ஸோ நான் கொடுக்கலாம் அது. நெக்ஸ்ட் இப்போ பேஸு, ட்ரிபிள்,
மைக் வால்யூம், எக்கோ வால்யூம், இது நார்மல் வால்யூம். வால்யூம் பாங்க ஆம்பில் வந்து வால்யூம் பார்த்தோன்னா இது F2. நீங்கள் வந்து ஒரு வால்யூம் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து 30 வால்யூம் வச்சுக்கலாம். 30லாம் ஃபுல் வால்யூம் உங்களுக்கு. பட் 30 வச்சவங்களாம் கேட்க முடியாது. நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 5 to 10 நல்லா எஃபெக்டில் தெரியும். இப்போ நான் சாங் ப்ளே பண்ணி போட்டு காட்டுறேன். வால்யூம் 19 வச்சுருக்கேன். இப்போ கேட்டு பாருங்கள், நீங்கள் சவுண்ட் பண்ணி கேட்பாங்க, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் வந்து இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு நாய்ஸும் பாருங்க, கொஞ்சம் நாய்ஸே இல்லை. தெரியுது உங்களுக்கு? நாய்ஸ் மாதிரி சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, சில்னஸ்ஸு, வாய்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு காம்பாக்டான ஆம்பு உங்களுக்கு வந்து மல்டிபர்பஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்க கான்டாக்ட் பண்ணலாம், சவுண்ட் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சவுண்ட் குவாலிட்டி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆம்பு என்ன கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. தேங்க்யூ.